அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் ETF அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் என்னது அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து ETF பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ETFனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். தென் ETF வந்து வர வர ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் ETFனா என்னது, நீங்கள் ETFல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, தென் இந்த ETFக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, தென் இந்த மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணும்போது ETFல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, தென் சப்போஸ் ETFல ஏதாச்சும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா அது என்னது, அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தென் இந்த சேனலில் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான ETF, மியூச்சுவல் ஃபண்டு இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ETF பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மியூச்சுவல் ஃபண்டு என்னது, இல்லைன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு அதை நம்ம பேசிவ் ஃபண்ட்னு கூட சொல்லுவோம், அது என்னது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போது பேசிக்காக மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறைய இன்வெஸ்டர் உங்களை மாதிரி என்னைய மாதிரி இது மாதிரி நிறைய இன்வெஸ்டர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஃபண்டு மேனேஜர் இருப்பாங்க. அந்த ஃபண்டு மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, அந்த பணத்தை வந்து நிறைய கம்பெனிஸோடைய அந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதே நீங்கள் ஒரு பேசிவ் மியூச்சுவல் ஃபண்ட், அதை நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டு கூட சொல்லுவோம். அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இன்வெஸ்டர் உங்களை மாதிரி என்னைய மாதிரி இது மாதிரி நிறைய இன்வெஸ்டர் வந்து அந்த இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபண்டு மேனேஜர் கஷ்டப்பட்டு ரீசர்ச் பண்ணிலாம் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்கள் Nifty 50 இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது Nifty 50ல் இருக்கிற நிறைய செக்டார் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கம்பெனிஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் இல்லைன்னா எவ்வளோ வெயிட்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ சேம் அதே வெயிட்டேஜில் தான் இந்த Nifty 50 மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் ETFனா என்னென்னா, இதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு சொல்லுவோம். இதை நம்ம பேசிவ் ஃபண்டு கூட சொல்லலாம், இல்லைன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு கூட சொல்லலாம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, அதுக்கு முன்னாடி இந்த ETF பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஆக்டிவாக ஒரு ஃபண்டு மேனேஜர் வந்து கஷ்டப்பட்டு ரீசர்ச் பண்ணி ஒரு ஸ்டாக்லலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து அந்த ஃபண்டு மேனேஜரே கிடையாது. இப்போது இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த Nifty 50 ETFல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் Nifty 50 இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு செக்டாரில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்கோ அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இல்லைன்னா எவ்வளோ வெயிட்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ சேம் அதே வெயிட்டேஜில் இந்த Nifty 50 ETFலையுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு Nifty 50ல் ஒரு கம்பெனியில் ரிலையன்ஸ் கம்பெனியை எடுத்துக்கோங்க. அதில் வந்து 8% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா Nifty 50 ETFலையுமே 8% அந்த ரிலையன்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த Nifty 50ல் என்னென்ன கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ சேம் அதே மாதிரி இந்த Nifty 50 ETFலையுமே அதே கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சேம் அந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து காப்பி பண்ணோம், அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணோம். ஸோ இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இப்போ நான் வந்து இந்த Nifty 50 மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இல்லைன்னா Nifty 50 ETFல இன்வெஸ்ட் பண்ணும்போது ரெண்டுலையுமே நான் வந்து Nifty 50ல இருக்கிற கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்றைக்கே நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கி இன்றைக்கே நீங்கள் செல் பண்ண முடியாது. ஆனால் இதே நீங்கள் இந்த ETF எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேர்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு இருக்குது. அதாவது என்னென்னா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிற ஒரு ஃபண்டு, இதுவுமே ஒரு ஃபண்டு தான். ஆனால் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக ஒரு ETFை வந்து பை அண்ட் செல் பண்ண முடியும். அதாவது என்னென்னா நீங்கள் ETF இருக்கு இல்லையா, இதை நீங்கள் இந்த எக்ஸ்சேஞ்ச் அதாவது என்னென்னா NSE, BSE இது மாதிரி 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக நீங்கள் ஒரு ETF வந்து பை அண்ட் செல் பண்ண முடியும். சேம் எப்படி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து பை அண்ட் செல் பண்ணுவீங்களோ சேம் அதே மாதிரி நீங்கள் இந்த ETFை பை அண்ட் செல் பண்ண முடியும். ஸோ அதனால் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு ETFை இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக பை பண்ணதுக்கப்புறம் அந்த ETF இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறமாக சப்போஸ் நீங்கள் அந்த ETFை செல் பண்ணிட்டீங்கன்னா யார் அந்த ETFை பை பண்ணியிருக்காங்களோ அந்த ETF வந்து அவங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ அதனால் சேம் எப்படி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து பை அண்ட் செல் பண்ணுவீங்களோ சேம் அதே மாதிரி நீங்கள் இந்த ETFமே எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக பை அண்ட் செல் பண்ண முடியும். ஸோ இதிலே நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், நான் எப்படி இந்த ETFல இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக் புரோக்கர் ஆப் மூலியமாக நீங்கள் ETFல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த ஸ்டாக்ஸு இல்லைன்னா ETFல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு Angel One ஆப்பை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவங்களுடைய ஆப்பை யார் வேணும்னாலும் ரொம்பவே எளிதாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆப்போடைய இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ Angel One மூலியமாக நீங்கள் ஃப்ரீயாகவே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எப்படி இந்த Angel One மூலியமாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அது உங்களுக்கு தெரியலனா எதுவுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அதில் நான் ஒரு செப்பரேட்டான வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா அந்த வீடியோவை பார்த்து ஒரு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் தாராளமாக இந்த Angel One ஆப் மூலியமாகவே
இந்த ஸ்டாக்ஸு இல்லைனா இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இந்த இடிஎஃப்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கி இன்றைக்கே நீங்கள் செல் பண்ண முடியாது. இன்றைக்கி சப்போஸ் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி தென் அந்த யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு அலோகேட் ஆகிறதுக்கு ஒரு நாள் எடுத்துப்பாங்க. நீங்கள் இன்றைக்கே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கே நீங்கள் அதை செல் பண்ண முடியாது. ஆனால் இதே சப்போஸ் நீங்கள் இடிஎஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கே நீங்கள் ஒரு இடிஎஃப் வாங்கி இன்றைக்கே நீங்கள் செல் பண்ண முடியும். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு அந்த இன்ட்ராடே ட்ரேடிங் மாதிரி பண்ணணும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு ட்ரேடிங் பண்ணணும், இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும், இல்லைனா ஷார்ட் டேர்முக்கு ட்ரேட் பண்ணணும்னா அப்போ உங்களுக்கு இடிஎஃப் வந்து நல்லா இருக்கலாம். ஸோ இந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு இந்த இடிஎஃப்ல கிடச்சிரும். அதுக்கப்புறமாக வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் டேரெக்டாக அந்த கம்பெனி மூலியமாக தான் பை பண்ணுவீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக அந்த எஸ்பிஐ ஏஎம்சி இருக்கு இல்லையா, ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அந்த கம்பெனி மூலியமாக தான் நீங்கள் அவங்களுடைய அந்த மியூச்சுவல் ஃபண்டை பை பண்ணுவீங்க. இப்போ சில பேர் கேட்கலாம், இப்போ நான் வந்து இந்த க்ரோ ஆப்பு இல்லைனா எனக்கு பிடிச்ச அந்த ஸ்டாக் புரோக்கர் ஆப்பு இல்லைனா ஏஞ்சல் ஒன் ஆப் மூலியமாக தான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனால் அந்த ஆப்ஸ் மூலியமாக நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ஆப்ஸ் மூலியமாக எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக எஸ்பிஐயோடைய ஏஎம்சி இருக்கு இல்லையா, ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அந்த கம்பெனி மூலியமாக தான் அந்த மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் பை பண்ணுவீங்க. ஆனால் இதே நீங்கள் ஒரு இடிஎஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக தான் ஒரு இடிஎஃப் வந்து பை அண்ட் செல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ஒரு கம்பெனியோடைய ஷேருக்கும் இந்த இடிஎஃப்க்குமே நிறைய சிமிலாரிட்டி இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய கம்பெனியை ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஐபிஓவை கொண்டு வருவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனிக்கு வந்து 100 கோடி ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் மூலியமாக ஃபண்ட் வந்து ரேஸ் பண்ணுவாங்க. இப்போது அந்த 100 கோடிக்கு பதிலாக அவங்களுக்கு 1 கோடி ரூபா ஷேர் இஷ்யூ பண்ணணும்னா ஸோ ஒரு ஷேரோடைய மதிப்பு வந்து 100 ரூபா. அதாவது என்னன்னா 1 கோடி இன்டூ 100 போட்டிங்கன்னா 100 கோடி ரூபா வந்துடும். ஸோ அவங்க அந்த 100 கோடி ரூபா மதிப்பில் ஷேரை வந்து இஷ்யூ பண்ணதுக்கப்புறம், அதாவது என்னன்னா 1 கோடி ஷேரை வந்து இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் மக்களுக்கு அந்த ஷேர் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறமாக மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த ஸ்டாக்கை வந்து பை கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இடிஎஃப்மே. இப்போ சப்போஸ் ஒரு கம்பெனியோடைய ஒரு ஏஎம்சி கம்பெனியோடைய ஒரு இடிஎஃப் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வருவாங்கன்னா அந்த நியூ ஃபண்ட் ஆஃபரை வந்து கொண்டு வருவாங்க, என்எஃப்ஓ வந்து கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமாக அந்த என்எஃப்ஓவில் நிறைய மக்கள் அவங்களுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய நிஃப்டி 50 இடிஎஃப்ஓடைய என்எஃப்ஓ கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய மக்கள் அந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா நிஃப்டி 50ல் இருக்கிற கம்பெனிஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் இல்லைனா எவ்வளோ வெயிட்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ சேம் அதே மாதிரி இந்த நிஃப்டி 50யோடைய இந்த இடிஎஃப் இருக்குது இல்லையா, அதாவது என்னென்னா இந்த என்எஃப்ஓ அதுலேயுமே சேம் அந்த நிஃப்டி 50ல் எவ்வளோ வெயிட்டேஜ் இல்லைனா பர்சன்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதே வெயிட்டேஜில் அவங்களையுமே இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமாக அந்த பணம் எல்லாமே கிடச்சி அந்த என்எஃப்ஓ சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடிஎஃப்ஐ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமாக எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக மக்கள் வந்து அந்த இடிஎஃப்ஐ வந்து பை அண்ட் செல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் என்னென்னா ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா ஒரு ஏஎம்சி கம்பெனி வந்து இன்னும் நிறையா இடிஎஃப்ஐ வந்து இஷ்யூ பண்ண முடியாது. எப்படி வந்து ஷேர், அதாவது என்னென்னா ஒரு கம்பெனியோடைய ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க இன்னும் நிறைய ஷேர் வந்து இஷ்யூ பண்ண முடியாதோ சேம் அதே மாதிரி இடிஎஃப் வந்து இன்னுமே நிறைய இஷ்யூ பண்ண முடியாது. சப்போஸ் ஒரு கம்பெனிக்கு வந்து இன்னும் அவங்களுடைய ஷேரை வந்து இஷ்யூ பண்ணணும்னா அவங்க பண்ண முடியும், இன்னுமே ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும். அது வந்து எஃபிஓ மூலியமாக பண்ண முடியும். அதை பற்றி நம்ம போக விரும்பல. ஆனால் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஏஎம்சி கம்பெனியோடைய இடிஎஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க இன்னும் நிறைய இடிஎஃப் வந்து இஷ்யூ பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. சப்போஸ் நிறைய மக்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டை என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் கம்பெனிஸோடைய ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடிஎஃப் ஓடைய மேபி சில டிஸ்அட்வான்டேஜ் கூட இருக்கலாம். அதை பற்றியும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த விஷயம்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போது இதுலேயே ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்பில் யூனிட்ஸ் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க, யூனிட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமாக சப்போஸ் உங்களுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அந்த மியூச்சுவல் ஃபண்டில் கிடைச்ச யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு செல் பண்ணணும்னா நீங்கள் செல் பண்ணதுக்கப்புறம் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற சில ஷேர்ஸில் விற்று உங்ககிட்ட அந்த பணத்தை வந்து கொடுத்துருவாங்க. அதாவது என்னென்னா
அந்த அமௌண்ட்டை வந்து உங்ககிட்ட செட்டில் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். ஆனால் இதே நீங்கள் ஒரு ETF எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ETF வந்து லான்ச் ஆகும்போது ஃபஸ்ட்டு அதோடைய அந்த NFO, அதாவது என்னென்னா நியூ ஃபண்ட் ஆஃபரை வந்து கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமாக நிறைய இன்வெஸ்டர் வந்து அந்த NFOவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு NFO வருதுன்னு வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த NFOவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக அந்த ETF இருக்கு இல்லையா, அது நீங்கள் கம்பெனி மூலியமாக தான் பை பண்ணுறீங்க. ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் NFOவில் என்னென்னா அந்த கம்பெனி தான் உங்களுக்கு அந்த ETF வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த ETF வந்து தராங்க. அதுக்கப்புறமாக அந்த ETF இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும். லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட அந்த ETF இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக தான் அந்த ETF வந்து செல் பண்ண முடியும். அதாவது என்னென்னா உங்ககிட்ட அந்த ETF வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு அதுக்கப்புறமாக செல் பண்ணணும்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக தான் அதை நீங்கள் செல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு அந்த ETF வந்து இன்னுமே பை பண்ணணும்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக தான் பை பண்ண முடியும். ஸோ இதில் என்னென்னா சப்போஸ் உங்ககிட்ட அந்த ETF இருக்குது, நாளைக்கே உங்களுக்கு அந்த ETF வந்து செல் பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து பையர்ஸ் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு ETF வந்து செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் பையர்ஸே இல்லைனா நீங்கள் அந்த ETF செல் பண்ண முடியாது. அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு ஒரு ETF வந்து பை பண்ணணும், ஆனால் அதை செல் பண்ணுறதுக்கு யாருமே வந்து ரெடியாக இல்லைனா நீங்கள் அந்த ETF வாங்க முடியாது. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா சப்போஸ் நீங்கள் ஒரு ETFல இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ETFல பையர்ஸு செல்லர்ஸ் இருக்காங்களா இல்லையா, அதை நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ETFல டெய்லியுமே ஒரு நல்ல வால்யூம் இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு ETF வாங்கினதுக்கப்புறம் நாளைக்கே சப்போஸ் உங்களுக்கு அதாவது என்னென்னா ஃபியூச்சரில் சப்போஸ் உங்களுக்கு அந்த ETF வந்து செல் பண்ணணும், அப்போ வந்து பையர்ஸே இல்லைனா நீங்கள் அந்த ETF செல் பண்ண முடியாது. ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கே சப்போஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு நாள் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டை செல் பண்ணணும்னா, அதாவது என்னென்னா ரெடீம் பண்ணணும்னா கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்கிற சில ஸ்டாக்ஸ் எல்லாமே செல் பண்ணி உங்ககிட்ட பணத்தை வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்ககிட்ட அந்த லிக்விடிட்டி இருக்கும். அதாவது என்னென்னா அவங்க முடிஞ்சால் அந்த ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக அதில் இருக்கிற சில ஸ்டாக்ஸ் எல்லாமே செல் பண்ணி உங்ககிட்ட பணத்தை வந்து செட்டில் பண்ணி ஆகணும். ஆனால் இதே நீங்கள் ETF எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக பையர்ஸு செல்லர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ETF வந்து செல் பண்ண முடியும், இல்லைன்னா அப்போ தான் நீங்கள் ஒரு ETF வந்து பை பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த ETF உடைய என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு Nifty 50 இண்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த Nifty 50 இன்னைக்கு வந்து கீழே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸில் அந்த இடத்துல சப்போஸ் உங்களுக்கு Nifty 50 இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா Nifty 50 உடைய ETFல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இதே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ட்ரேடிங் டே, இன்றைக்கி ஒரு ஒர்க்கிங் டேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 2 PM முன்னாடி அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேயோடைய NAV வேல்யூலேயே அந்த யூனிட்ஸ் வந்து கிடச்சிரும். இல்லைனா சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி வந்து 2 PM அப்புறமாக அந்த Nifty 50 மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ட்ரேடிங் டே, அதாவது என்னென்னா நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேயோடைய NAV வேல்யூவில் தான் அந்த யூனிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு நிஃப்டி வந்து சப்போஸ் கரெக்டாக இருக்குது இல்லைனா மேலே போயிருக்கு, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் நிஃப்டியோடைய பாயிண்ட்ஸில் சப்போஸ் உங்களுக்கு அந்த Nifty 50ல் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதோடைய ETF, அதாவது என்னென்னா அந்த Nifty 50 ETFல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் அந்த ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும், இல்லைனா ஷார்ட் டேர்முக்கு ட்ரேட் பண்ணணும், இல்லைனா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னா அப்போ உங்களுக்கு ETF வந்து நல்லா இருக்கலாம். ஸோ இதில் இந்த ETF பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ETF உடைய இண்டெக்ஸ் வந்து எப்படி ட்ரேட் ஆகுதோ அதே மாதிரி தான் அந்த ETFமே ட்ரேட் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு Nifty 50 ETF இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோடைய அந்த Nifty 50 இண்டெக்ஸ் வந்து எப்படி ட்ரேட் ஆகுமோ சேம் அதே மாதிரி தான் இந்த Nifty 50 ETFமே ட்ரேட் ஆகும். இப்போது யாருக்கெல்லாம் இந்த ETF வந்து நல்லா இருக்கும்னா, இப்போ சில பேருக்கு வந்து அந்த F&O பார்த்து கொஞ்சம் பயமாக இருக்கலாம், அந்த தலைவலியெலாம் வேணாம், அதுக்கு வந்து அந்த மார்ஜின் தேவைப்படுது, அதுக்கப்புறமாக மார்ஜின் அதை பேஸ் பண்ணி மார்ஜின் லெவரேஜ் வந்து கிடைக்கும், அதெல்லாம் எனக்கு வேணாம், அது எனக்கு பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிம்மதியாக வந்து ட்ரேட் பண்ணணும், சப்போஸ் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் வந்து நிம்மதியாக பண்ணணும், இல்லைனா ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணணும், இல்லைனா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ETF வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ETF பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது வந்து ஒரு ஸ்டாக் மாதிரியே ட்ரேட் ஆகும். அதாவது என்னென்னா ஒரு ஸ்டாக் வந்து எப்படி ட்ரேட் ஆகுமோ ஒரு ட்ரேடிங் டேயில் அதே மாதிரி தான் இந்த ETFமே ஒரு ஸ்டாக் மாதிரியே ட்ரேட் ஆகும். ஸோ அதனால் ஒரு ETFமே அந்த ஹை லோலாம் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ரைஸில் நீங்கள் ஒரு ETF வேணும்னா பை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ETFலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த செக்டார் பேஸ்டு ETFலாம் இருக்குது, தென் திமேட்டிக் பேஸ்டு ETFலாம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த பேங்கிங் செக்டார் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி சப்போஸ் நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு 3% 4% வந்து கீழே வந்திருக்கு, உங்களுக்கு அந்த டைமில்
அந்த இடத்துல சப்போஸ் உங்களுக்கு இந்த நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதோடைய அந்த நிஃப்டி பேங்க் ETF இருக்கு இல்லையா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் சப்போஸ் அந்த நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் வந்து மேலே போகும்போது சேம் அதே மாதிரி இந்த நிஃப்டி பேங்க் ETFமே மேலே போகும். ஸோ அதனால் நிறைய செக்டார் பேஸ்டு இல்லைன்னா திமேட்டிக் பேஸ்டு ETFலாம் இருக்குது. அதாவது என்னென்னா ஆட்டோமொபைலு, தென் ஃபார்மா, பேங்கிங்கு, ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய செக்டார் பேஸ்டு ETFலாம் இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செக்டார் வந்து பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வேணும்னா அந்த செக்டார் பேஸ்ட் ETFலாம் இருக்குது அதில் வேணும்னா கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த ETF வந்து யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு செக்டாரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது ரிலேட்டட் அதோடைய ETFலாம் இருக்கும் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா சப்போஸ் உங்களுக்கு இண்டெக்ஸ்லேயே வந்து ஏதாச்சும் ஒரு இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் மாதிரி பண்ணணும், இல்லைனா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும், இல்லைனா ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணணும், இல்லைனா லாங் டேர்ம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அப்பயும் உங்களுக்கு ETF வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ETF பற்றி நிறைய விஷயம் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ நிறைய விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான ETF மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்ததாக எப்படி நீங்கள் கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணுறது அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.